Good morning, students. Unit number 7 chemical kinetics. So chemical kinetics last time previous class problems example number 7 so example number 4 example 4 8 hours 90% completion work plus next 80% completion எவ்வளவு ஹவர்ஸ்ல முடிக்க முடியும்னு கேட்டிருந்தாங்க plus t log 5 உடைய வேல்யூ அவங்க கொடுத்திருந்தாங்க log 5 உடைய வேல்யூ கொடுத்திருந்தாங்க plus log 10 based on உடைய வேல்யூ அவங்க கொடுத்திருந்தாங்க அப்ப அந்த அதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வச்சு ஃபாலோ பண்ணோம் ஸோ இதில் செகண்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 5 ஆல்ரெடி உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன் நீங்கள் ட்ரை பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம் ரைட்டான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறேன் அந்த ஆஃப் லைஃப் பீரியட் ஸோ ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொன்னாவே அந்த இனிஷியல் ரேட்லேருந்து இருக்கிற ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இனிஷியல் ரேட்டில் இருக்க ஆஃப் சொல்லும் போது ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் ஃபஸ்ட் ஆர்டர் ஒன்று பார்த்தோம் ஆஃப் லைஃப் பீரியட் ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தோம் ஆஃப் லைஃப் பீரியட் செகண்ட் ஜீரோ ஆர்டர் பார்த்தோம் அப்போ ஃபஸ்ட் ஆர்டரும் ஜீரோ ஆர்டரும் எது சார் பேஸ் பண்ணி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா the concentration of the reactant, okay, the rate of the first order reaction or off life period first order reaction, off life period zero order reaction, the directly proportional to the concentration of the reactant அப்படின்றத நம்ம பார்த்தோம் ரைட் இப்போ இந்த பேஸ் பண்ணி ஒரு சம் எக்ஸாம்பிள் நம்பர் 5 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா the off life period the first order reaction இந்த off life periodல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆஃப் லைஃப் பீரியடில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொன்னாவே அதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் லைஃப் மட்டும் அப்படியே விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொன்னால் என்ன எழுதுவோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 2.303 divided by t log k equal log final concentration of value divided by initial concentration of the reactant அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதுலேருந்து பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இது மட்டும் சொல்லலாம் இது ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்னா ஸோ அப்போ நம்ம ஆஃப் லைஃப் பீரியட்னு சொல்லும்போது டி ஆஃப் ஈக்குவல் டு 0.6932 டிவைட் பை கே அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகே 0.6932 டிவைட் பை கே இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் இருக்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கிற வேல்யூ இதை நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ கிவன் இதில் அவங்க கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் வில் கிவ் ப்ராடக்ட் எக்ஸ்ன்றது ஒரு ரியாக்டண்டாக கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் எக்ஸ் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரியாக்டன்ட் எக்ஸ்ன்ற என்ன சொல்லலாம் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஸோ இதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த எக்ஸ் வுட் பி த டீகம்போஸ் ஆஃப் ஹீட்டிங் இப்போ இதில் பர்சன்டேஜ் இந்த ரியாக்டன்ட்ல எக்ஸ்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா டீகம்போஸ் பண்ணும்போது அவ்வளோ எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்துருங்க 500 கெல்வின் ஸோ இது எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரியாக்டன்ட்டு 500 கெல்வின் ஓகே நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க டீகம்போஸ் பண்ண ஹீட்டிங் 500 கெல்வின் ஃபார் 100 மினிட்ஸ் எவ்வளோ மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க 100 மினிட்ஸ் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 1 மினிட் அப்படின்னா 60 செகண்ட்ஸ் 1 மினிட் சொல்லலாம் 60 செகண்ட்ஸ் சொல்லுவோம் ஸோ அப்போது டி ஆஃப் வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸோ முதலே சொன்ன ஆஃப் லைஃப் பீரியட்னா 2 கண்டிஷன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேயும் சரி ஜீரோ ஆர்டர்லேயும் சரி ஆஃப் லைஃப் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரைட் இப்போ இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ரைட் ஓகேவா அப்போ இதை தேர்ஃபோர் இது எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா நம்ம இப்போ நம்மளுக்கு ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு டி ஓகே இதுதான் இதில் எவ்வளோ கேட்குறாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க 100% கேட்குறாங்க இன்ட்டு 100 ஈக்குவல் டு வாட் ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரியாது ஃபைனல் ஒரு ரியாக்டன்ட் இருக்குது அப்படின்னா அந்த ரியாக்டன்ட்டில் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வேல்யூலேருந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ரேட் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் வாட் இஸ் த ரேட் ஒரு ரியாக்டன்ட் இருக்குன்னா the change the concentration of the reactant divided by the change the time, that is the rate. Okay, right. இப்போ இதில் நம்ம என்ன சொன்னோம்னா இதனுடைய வேல்யூஸ் நம்ம ஃபைனல் இருந்து இனிஷியல் பண்ண போகிறோம்
ஸோ அதை ரியாக்டன்டுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோன்னு சொல்லலை, அவங்க வந்து ஜஸ்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மினிட்ஸ்னு சொல்லுவாங்க 100 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ நம்மளுடைய வந்து கே, வாட் யூ மீன் பை கே? கே மீன்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். or rate constant. சொன்னால் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லலாம், அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். இப்போ இதோட வேல்யூ நமக்கு தெரியும், இந்த ஈக்குவேஷன் நம்ம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே கே உடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், கே மட்டும் இந்த பக்கம் எடுத்து, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்க, டி ஆஃப் கே இந்த பக்கம் எடுத்துட்டு டி ஆஃப் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபார் கே proportionality constant or rate constant equal to 0.6932 divided by, ஓகே, கே உடைய வேல்யூ என்ன சார் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 6.932 into 10 power minus 4 செகண்ட். கே உடைய வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க 6.932 into 10 power 4 செகண்ட் அப்படின்றத அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். கே உடைய வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் சாரி, கே 0.6932 டி ஆஃப் எவ்வளோ செகண்ட் டைமுடைய வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ செகண்ட் அப்படின்னா, அதாவது செகண்ட் 6.932 into 10 power 4 செகண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேன்சல் பண்ண பார்க்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ண என்ன சார் செய்யணும், நியூமரேட்டர் இங்கே பாருங்கள் 0.6932 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் 10. ஸோ 6.932 into 10 power 4 செகண்ட் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பாரு, 6.932. இங்கேயும் வந்து 10ஆல், போத் சைட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ இங்கே 6.932 into 10 power 5 செகண்ட். இதுக்கும் கேன்சல் ஆகிடும், 6.932க்கும் 6.932க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், 10 power 5, 10 power 5 minus 5 into 10 power 1 into second equal to 10 power minus 4 second. 10 power minus 4. ஸோ இந்த செகண்ட் வந்து மேலே போச்சு அப்படின்னா இன்வெர்ஸ் சைன் செகண்ட் இன்வெர்ஸ், தட் இஸ் ஏ கே. கிளியரா? ஃபஸ்ட்டு என்னென்னா கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆஃப் லைஃப் பீரியட் ஃபஸ்ட் ஆர்டருக்கான ஃபார்முலா இதுதான். ஃபஸ்ட் ஆர்டருக்கான ஃபார்முலா வந்து இது கே ஈக்குவல் டு 2.303/t லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபைனல் வேல்யூ டிவைட் பை இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன். ஸோ இதில் வந்து டி ஆஃப் உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். இது வந்து ஆஃப் லைஃப் பீரியடில் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபார்முலா டி ஆஃப் ஈக்குவல் டு 0.6932/kன்றது ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் கேட்டிருக்காங்க, நான் இந்த A0 மைனஸ் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ டிவைட் பை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு 100. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் ஈஸியாக கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா கே என்னென்னு தெரியணும். ஆல்ரெடி கே என்ன பார்த்தோம், ரேட் கான்ஸ்டன்ட் ஆர் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் கொஸ்டின்ஸ்லாம் வந்து எக்ஸ் யூஸ் ப்ராடக்ட் கொடுத்துருவோம். ரியாக்டன் வந்து எக்ஸ் தான் வந்து ரியாக்டன் சொல்கிறோம். எவ்வளோ டெம்பரேச்சர்னா 500 Kelvin டெம்பரேச்சரில் 1 minute 6 செகண்ட் நமக்கு தெரியும். டியுடைய வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளோனா 6.932 into 10 power 4 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறது. ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இந்த வேல்யூஸ் எதுவுமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது 6.0932 டிவைட் பை 6.932 into 10 power 4 இருக்குது. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10ஆல் வந்து மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது ஸோ இந்த வேல்யூஸ் என்ன ஆகுதுன்னா 6.932ன்னு மாறிடும். 6.932 தான் இங்கே 10 power
பவர் 1 இருக்குது. ஸோ இதுலேருந்து என்னன்னா இதில் இது பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 10 பவர் ஸோ இந்த 10க்கு 10 கேன்சல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு சைடு வந்து 100 மல்டிபிள் பண்ணாலும் ஒன்று வரும். ஸோ அப்போ இந்த வேல்யூ கேன்சல் பண்ணும்போது என்ன 10 பவர் -4 இந்த 10 இருக்குங்க, இதுலேருந்து ஒன்று லெஸ் பண்ணோம் அப்படின்னா 10 பவர் -4 பர் செகண்ட்ன்றது ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகே ரைட். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ. செகண்ட் என்ன அப்படின்னா இதுலேருந்து என்ன கேட்டிருக்கேன், இப்போ ஒரு வேல்யூ நம்ம கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 10 பவர் மைனஸ் பர் செகண்ட் அதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸோ 1ல் ஒரு ஆஃப் அப்படின்னு சொன்னோம். அப்போ கே ஈக்குவல் டு என்ன சார் இதெல்லாம், கே ஈக்குவல் டு 1/t. சரி, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஆஃப் பீரியட் சொல்கிறோம். அப்போ வந்து லேண்ட் concentration of the final stage to concentration of the reactant, the final stage to concentration of the reactant. இப்போ இதோட k உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 10 பவர் -4 மைனஸ் செகண்ட் இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ இதனுடைய ஏ கான்சன்ட்ரேஷன் வேல்யூ. அவங்க கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்க, எவ்வளோ மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 100 மினிட்ஸ். கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 100 மினிட்ஸ் இன்ட்டு செகண்ட்ஸ், 1 மினிட்டுக்கு 60 செகண்ட். அப்போ 100 மினிட்ஸ் 100 இன்ட்டு 60 செகண்ட்ஸ். ஸோ நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து டைமுடைய வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ அந்த டைமுடைய வேல்யூ வந்து 10 பவர் மைனஸ் இதுவும் ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது வரலாம் அது தெளிவாக இருக்கா பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியுதா பாரு. ஸோ சிம்பிள், இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன, அந்த ஃபஸ்ட் ஆர்டரில் ஆஃப் லைஃப் ரியாக்ஷன் தான். அந்த ரியாக்ஷனில் வேல்யூஸை நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ. ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபார்முலா என்ன, கே உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கே உடைய வேல்யூ கே ஈக்குவல் டு 10 பவர் -4 பர் செகண்ட் ஈக்குவல் டு லேண்ட் 1/t. இதுதான் எவ்வளோ மினிட்னா 100 மினிட் இன்ட்டு 60 செகண்ட். லேண்ட் concentration of final to concentration of the reactant. Okay, 10 power -4 minus second. ஸோ 100ஐயும் 60ஐயும் வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ 6000 வரும் நினைக்கிறேன். 100 இன்ட்டு 60 0 0 0 0 0 6 6,000 second. Land concentration of A0 by concentration of the reactant. ஓகே, இப்போ நம்ம இந்த செகண்ட் இன்வெர்ஸுக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே இதுலேருந்து டிவைட் பண்ணி பாருங்கள். இது 6000 இருக்குது. ஸோ இந்த பக்கம் இது இருக்குது அப்படின்னா பாருங்கள் 10 பவர் -4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துச்சு. இந்த செகண்ட் இன்வெர்ஸ் கேன்சல் ஆகிடும். 10 பவர் 6000 divided by 4 30 cancel. Right, balance in land concentration of A0 divided by concentration of A equal to 0.06 land final stage to initial stage. Seconds से minutes 6 minutes से 10 power 4 cancel 60 seconds 100 0.06. ஸோ அந்த 0.06 இது எதனுடைய வேல்யூ அப்படின்னா அந்த லேண்டுடைய வேல்யூ. ஸோ இதை நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ 0.06 ஈக்குவல் டு லேண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இப்போ நம்மளுக்கு என்னென்னா ரெண்டு வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லேண்டுடைய வேல்யூ தெரிஞ்சுது. ப்ளஸ் இப்போ என்ன அப்படின்னா இந்த வேல்யூவை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நோட்னு ஒன்று கொடுத்துருக்கோம் கொஸ்டினில். e பவர் 0.06 உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 1.06.
ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நோட்னு கொடுத்துருந்தா அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இப்போ 1.06 வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரைட் தேர்ஃபோர் அப்போ ஏ நாட் போர்டே தெரியல. ரைட் அப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஏ ஈக்குவல் டு இ பவர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 0.06 தான் கண்டுபிடிச்சோம். 0.06 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1.06. ஓகே ரைட். இப்போ என்னென்னா இதனுடைய பர்சன்டேஜ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம்னா இதனுடைய பர்சன்டேஜ் தான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லுவோம். ஃபைனல் இருந்து இனிஷியல் வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A naught minus concentration of A divided by concentration of A naught into 100. இது எப்படி எழுதலாம்னா 1 minus concentration of A divided by concentration of A naught into 100. இப்போ இதோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இதோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ln A naught by A உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வேல்யூ 1/6 அப்படின்றது 1/6 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. 1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வேல்யூ 1/1.06 இன்ட்டு 100. கிளியரா? இப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வரும். இது எப்படி சார் மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக 1 கூட மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம். 1.06 minus 1 divided by 1.06 into 100. இதில் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் பண்ணால் நம்மளுக்கு 5.6 வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே, ஸோ இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் மறுபடியும் இந்த சம்மை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் கிளியராக. ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த ஆஃப் லைஃப் பீரியடில் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்மளுக்கு தான் தெரியும். ஆஃப் லைஃப் பீரியடில் K ஈக்குவல் டு 2.303 டிவைட் பை T log கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபைனல் வேல்யூ டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இனிஷியல் வேல்யூ. இது வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம வந்து ஆஃப் லைஃப் பீரியட் கேட்குறாங்க. ஆஃப் லைஃப் பீரியடில் ஃபஸ்ட் ஆர்டர் கேட்குறாங்க. ஸோ ஆஃப் லைஃப் பீரியடில் ஃபஸ்ட் ஆர்டர்னு சொன்னால் ஸோ எதை சார் யூஸ் பண்ணோன்னா இதுதான் இந்த ஃபார்முலா T ஆஃப் ஈக்குவல் டு 0.6932 டிவைட் பை K அப்படின்றது ஆஃப் லைஃப் பீரியடில் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபார்முலா. ஸோ இதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா இந்த வேல்யூ தான் நம்ம பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபைனல்லேருந்து இனிஷியல் வந்து டிவைட் பண்ணும்போது ஃபைனல் வேல்யூ டு இனிஷியல் வேல்யூ டிவைட் பை ஃபைனல் வேல்யூ இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ கிடச்சிடும். வாட் இஸ் த K? K இஸ் ஏ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். K இஸ் த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லலாம், அப்படி இல்லைனா ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். ஓகே, ஸோ இதை முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னென்னா இந்த K உடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 0.6932 இப்போ 0.6932 நம்மளுக்கு 69 வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், போத் சைடு வந்து மல்டிபிள் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு போத் சைடு வந்து எதால் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும் நம்மளுக்கு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு 6 பாயிண்டில் வரணும். இப்போ 6 பாயிண்டில் வரணும்னா முதல்ல என்ன பண்ணணும், 0.69 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 0.6932 இன்ட்டு 10 நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6932 வந்துடும். இந்த சைடில் 10 மல்டிபிள் பண்ணால் 6932 வேல்யூ வந்துடும். ஸோ அதே போல் இங்கே கீழே இருக்கிற வேல்யூ நம்ம 10 மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 10 பவர் -4 இருக்குது, பவர் 4 இருக்குது. 10 பவர் 4 10 × 10 ஓகேவா. அப்போ என்ன ஆகுதுன்னா போத் சைடு பண்ணும்போது 10 பவர் 5 இருக்குது, 10 மேலே வந்து 10 பவர் 1. அப்போ இது ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணும்போது ஸோ 10 பவர் 10 ஓகேவா. நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் பண்ணும்போது பர் செகண்டு. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த 10 பவர் -5 இந்த 10 பவர் -1 இருக்குது. ஸோ இந்த கீழே நியூமரேட்டர் இருக்குது, மேலே போனால் மைனஸில் வரும் +1. ஸோ இந்த -5லேருந்து இது ஒன்று நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா லாகரிதம் ஃபார்முலா பிரகாரம் log m/n டிவைட் பை log m - n. அப்போ அந்த ஸ்கொயரை வந்து என்ன பண்ணணும், கோஃபிஷியன்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணும்போது -5 +1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு -4 வரும். ஸோ அப்புறம் செகண்ட் வந்து மேலே போச்சு அப்படின்னா
ஸோ என்ன வரும் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம போடலாம் செகண்ட் இன்வர்ஸ். அப்போ கே ஈக்குவல் டு 10⁻⁻4 செகண்ட் இன்வர்ஸ்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ கிளியர். நெக்ஸ்ட் இதோட கே உடைய ஃபார்முலா இனிஷியல்லேருந்து ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது ஃபார்முலா கே ஈக்குவல் டு 1/t லேண்ட் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ இது ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த 1/t இந்த லேண்ட் வந்து என்னென்னா லாகரத்துக்கு இன்டெகிரேட் பண்ணி லாகரத்துக்கு பதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இதில் லாகரத்தும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ 2.303 அப்படின்ற வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட். இந்த வேல்யூவில் என்ன பண்ணுறேன் நான் டேரெக்டாக இந்த கேவுடைய வேல்யூ எதுன்னு வந்து நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். பாருங்க, கேவுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்னென்னு பண்ணணும் 10⁻⁻4 பர் செகண்ட். ஓகே ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100. ஸோ நம்மளுக்கு டைம் தெரியணும் இல்லை, கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்கான். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 minutes. ஸோ 100 × 60 செகண்ட். 1 minute வந்து 60 செகண்ட் சொன்னோம். 100 × 60 செகண்ட் லேண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A. ஓகே. அப்போ இதே நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 100 × 60 நம்ம வந்து 6000 செகண்ட்ஸ் வருது. அப்போ 6000 செகண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 0ல் லெஸ் பண்ணுறோம். பாருங்கள், மல்டிபிள் பண்ணும்போது 3 இந்த 3க்கு 3 0 கேன்சல் ஆகிடும். அதோட 1/10. ஸோ இந்த 1/10 வந்து 0.06. ஸோ ஆக்சுவலாக 000 இந்த 0க்கு 0 இந்த 3 0 கேன்சல் ஆகிடும். 6 கேன்சல் ஆகிடும்னா 6/100. 6/100 வந்து 0.06ன்னு எழுதலாம். 6/100 வந்து 0.06ன்னு எழுதலாம். இப்போ லேண்ட் ஃபைனல் வேல்யூ டிவைட் பை இனிஷியல் வேல்யூ. இப்போ இதோட வேல்யூ நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து 0.06 லேண்ட் ஏ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் பை இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நோட்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. E⁻0.06 வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1.06 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபைனல் வேல்யூ டிவைட் பை இனிஷியல் வேல்யூட வேல்யூ E⁻0.06